கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மீண்டும் மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கவும், கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியான ஸ்லாக்கியத்தை கொடுத்த தேவாதி தேவனுக்கு நன்றியையும் ஸ்தோத்திரங்களையும் முதலாவது ஏறெடுக்கிறேன். என்னை அருமையாய் அழைத்த ஆயர் அவர்களுக்கும், திருச்சபையின் கமிட்டி அங்கத்தினர்கள் மற்றும் திருச்சபையின் அங்கத்தினர் ஒவ்வொருவருக்கும் கூட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். மீட்பருக்கு கீழ்ப்படிவோ, தம் ஆத்துமத்தை தேற்றுமிடம் அடியாரும் பெற அருள்வி. அப்பனே விண்ணப்பம் கேட்டிடோ, மீட்பருக்கு கீழ்ப்படிவோ, தம் ஆத்துமத்தை தேற்றுமிடம் அடியாரும் பெற அருள்வி. அப்பனே விண்ணப்பம் கேட்டிடும். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பாவிகளுக்கு உமது அன்பை என்னடையால் காட்ட செய்யும். கல்வாரி ஆவியாரின் உள்ளத்தை போரில் வெல்ல அபிஷேகியோ. பேசோ பேசோ ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளில் காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உடைய சமூகத்திலே அமர்ந்திருப்பது எங்களுக்கு கிடைத்த எத்தனை பெரிய சாத்தியம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, இவ்வளவு நேரமாய் ஆராதனை வேளையிலே நீர் எங்களோடு இடைப்படி நீர் தந்த வார்த்தைகள், நீர் தந்த உத்தரவாதங்கள், ஆண்டவரே உடைய வார்த்தையினால் தேர்ந்தப்பட்ட அனுபவங்கள் ஒவ்வொன்றிற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் பேசுகிற அடியனை உடைய சிலுவை மேல் மறைத்துக் கொள்ளும். உடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. கேட்கிற உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை உருக சேதனம் பண்ணியறலும். வசனங்கள் உடைய பிள்ளைகளுடைய மனதிலே தங்கி இருந்து இருதயத்திலே அதை தெரிய செய்த ஆண்டவரே, நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளை போல பலன் தர கிருபைதான். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். இந்த நாளிலே சிந்திப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபேசியர் 4வது அதிகாரம் 22வது வசனம் முதல் 24 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 4:22 முதல் 24 வரை. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே
கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இந்த புதிய மனுஷனை தரித்து கொள்வது என்பது நம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் கவனத்தோடு செய்ய வேண்டிய ஒரு கடமை. பழைய மனுஷன் நமக்குள்ளே இன்னும் இருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் அந்த பழைய மனுஷனை களைந்து போடும்படி பவுல் அப்போஸ்தலன் யாருக்கு எழுதுகிறார்? எபேசியர் 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. எனவே இது இந்த பழைய மனுஷனை களைந்து போடுவதும் புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற ஆலோசனை நமக்கு உரியது. முதலாவது, இதை இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்கள், உயிர்த்தெழுதல் இவைகளை கொண்டாடின நாம் எந்த அளவிற்கு உணர்ந்திருக்கிறோம்? இந்த மரணம் இல்லாமல் உயிர்த்தெழுதல் இல்லை, உயிர்த்தெழுதல் இல்லாமல் மரணம் வீணான அனுபவம். இதை நாம் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். இதன் அடிப்படையிலே இந்த சத்தியத்தை உணர்ந்து இதிலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய தேவ கிருபையும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் தான் இந்த பழைய மனுஷனை களைந்து போடுவதற்கும் புதிய மனுஷனை தரித்து கொள்வதற்கும் நம்மை ஒவ்வொரு நாளும் உற்சாகப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த பொழுது முதலாவதாக அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தது எதற்காக? எல்லாம் ஆண்டவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தெல்லாம் சொல்றோம் இல்லையா? எதற்காக? அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு போதும். அதுல வரைக்கும் கவனிங்க. தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை, நம்மள யாரு என்று முதலாவது, ஒவ்வொருவரும் இந்த இரத்தத்தை அவரவருக்கு உரித்தாக்கி கொள்ள வேண்டும். முதலாவது, என்னுடைய பேர் மோகன்லாலை தம்முடைய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்டார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்படி நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க பேரை போட்டு ஒரு தடவை சொல்லிக்கங்க. நான் யாரோ வந்து திருச்சபையில் உட்கார்ந்து இருக்கிறேன், சபையிலே அமர்ந்திருக்கிறேன் என்று இருந்தால் இந்த பழைய மனுஷனை களைந்து கொள்வதும் புதிய மனுஷனை தரித்து கொள்வதும் நாம் கேட்டுக்கொண்டு இந்த காதுல கேட்டு இந்த காதுல விடக்கூடிய ஒரு அனுபவமாகி போய்விடும். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சுய இரத்தத்தினாலே, கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம இரத்தத்தை கொடுத்து யாரையாவது நம்ம இதுவரைக்கும் சம்பாதித்திருக்கிறோமா? இல்லை. நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது நிறைய செய்திருப்போம், கொடுத்துருப்போம், செலவு பண்ணியிருப்போம், கஷ்டப்பட்டிருப்போம். ஆனா இன்னொரு ரத்தத்தை கொடுக்கல. ஆனாலும் அந்த பிள்ளைகளுக்கு மேல நம்ம எவ்வளவு பாசமா இருக்கிறோம், எவ்வளவு உரிமை கொண்டாடுகிறோம். ஆண்டவர் நம் மீது எவ்வளவு உரிமை கொண்டாட வேண்டும், கொண்டாடுகிறார் என்பதை சிந்தித்து பார்த்தோமா? யோசித்து பாருங்கள். வசனத்திலிருந்து நாம் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். தம்முடைய சுய இரத்தத்தினாலே அவர் என்னை சம்பாதித்து கொண்டார். முதலாவது குறிப்பை எடுத்துக்கொள்ளுங்க. நான் எங்கேயோ உட்கார்ந்துருக்கிறேன், இன்னும் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஏதோ முடிஞ்சா பரலோகத்துக்கு போக முடியும் நினைக்கிறேன்.
அல்லது ரட்சிக்கப்பட்ட எப்படி முடியும்னு தெரியல, இப்படி ஒரு நம்பிக்கையற்ற எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழுகிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஆராதனை வேளையிலே ஆயரவர்கள் கூறியதை கவனித்தேன். இன்றைக்கு சபை தேவ மகிமை அற்று நிற்பதன் காரணங்கள் ஏன்? இப்படி நான் எதற்கு வருகிறேன், எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்று பவுல் சொன்னாரே, அது நம்முடைய மனதுல இருதயத்துல பதிந்து இருக்கிறதா? இல்லை. கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்த என்றைக்கோ ஒரு நாள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், நான் ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இல்லை இல்லை பிரியமானவர்களே, அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை தேவை. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் சுய இரத்தத்தினாலே சம்பாதித்தது என்பதனுடைய ஆழத்தையும் அதனுடைய சத்தியத்தையும் அதனுடைய விலை கிரயம் என்ன என்பதையும் விளங்கிக் கொள்ளும்படியாக ஒரு விசை ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் லேவியராகமம் 16வது புஸ்தகத்திற்கு அதிகாரத்திற்கு நம்மை திருப்பிக் கொள்ளலாம். லேவியராகமம் 16வது அதிகாரம் 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆரோனின் 2 குமாரர் கர்த்தருடைய சந்நிதியிலே சேர்ந்து மரித்து போன பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, தகுதி இல்லாமல் அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளே புகுந்த யார்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரோனின் 2 குமாரர் மரித்து போனார்கள். அப்ப தேவனுடைய அந்த பரிசுத்தம், அந்த பிரசன்னம் எவ்வளவு பயங்கரமானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மோசேயை நோக்கி, கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன், ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேலுள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேளையிலும் வர வேண்டாம் என்று அவனுக்கு சொல். தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய பிரசன்னத்திற்கு வர இவர்களுக்கு தகுதி இல்லை என்பதை அறிந்து கொண்டார். ஆனால் ஒன்று விளங்கிக் கொள்ள வேண்டும், ஆண்டவர் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த சீனாய் மலையின் அடிவாரத்திலே நிறுத்தி சீனாய் மலையிலே பேசின பொழுது, முதலாவது நான் எல்லாரோடும் பேசுவேன், நீங்க எல்லாரும் மலையை சுற்றி வந்து நெல்லுங்க, மலையை ஒருத்தரும் தொடக்கூடாது, நான் பேசுவேன். எல்லாரும் கேட்டாங்க, இடிமுழக்கத்தின் சத்தம் போல் எல்லோரும் கேட்டார்கள். ஆனால் ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? அவர் எங்களோடு பேச வேண்டாம், மோசே நீர் போய் கேட்டுட்டு வந்து பேசும். ஆண்டவரை தள்ளிவிட்டார்கள். அதன் பின்பு தொடர்ந்து விக்கிரகாராதனை இவைகளெல்லாம் வந்த பொழுது ஆண்டவர் சொன்னார், பாளையத்திற்கு புறம்பே ஆசரிப்பு கூடாரத்தை எடுத்து போடு, நான் உங்கள் நடுவே கடந்து வந்து நீங்கள் செய்கிற பாவங்களை நிமித்தம் உங்களை நான் கொன்று போடாதபடி. இங்கேயும் ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறார், மோசே ஆரோன் அடிக்கடி என்னுடைய சமூகத்துல வர வேண்டாம், அவன் தள்ளி நிற்கட்டும். அந்த ஆண்டவருக்கு இந்த ஜனங்களை வெறுத்து விடவில்லை, ஆனாலும் அவர்களுடைய தன்மைகள் அவர் விரும்புகிற பரிசுத்த நிலைக்கு எட்டாத ஒரு தூரமாய் இருக்கிறது. இந்த ஜனங்களை விட்டுவிட அவருக்கு மனதில்லை. இன்றைக்கு நம்மையும் ஆண்டவருக்கு விட்டுவிட மனதில்லை. ஆனால் அவருடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறது. எனவே இந்த மோசேக்கு ஆண்டவர் சொன்ன வழிமுறைகள், எப்படி ஜனங்கள் என்னோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு சொன்ன வழிமுறைகள் தான் இந்த லேவியராகமம் 16வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் வீட்டில் சென்று வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். அங்கே ஆரோன் என்ன செய்ய வேண்டுமாம்? தன்னுடைய தனக்காகவும் தன் குடும்பத்தின் பாவ நிவாரணத்திற்காகவும் ஒரு காளையை தெரிந்து கொள்ள வேண்டுமாம். இனி இந்த ஆரோன் தனக்குரிய சர்வாங்க தகன பலியாக ஒரு ஆட்டுக்கடாவை தெரிந்து கொள்ள வேண்டுமா? எத்தனை மிருகம் இருக்கிறது? 2, ஒரு காளை, ஒரு ஆடு. இனி இந்த ஜனங்களின் பாவத்திற்காக 2 ஆட்டுக்கடாக்களை, முதலாவது பாவ நிவாரணத்திற்காக 2 ஆட்டுக்கடாக்களை தெரிந்து கொள்ள வேண்டும். சர்வாங்க தகன பலியாக ஒரு ஆடை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ எத்தனாச்சு? ஜனங்களுக்காக 3 ஆடுகள், இன்னொன்று இவனுடைய ஆரோனுக்காக ஒரு காளை, ஒரு ஆடு. அப்ப மொத்தம் 4 ஆடு, 5 ஒரு மாடு, எல்லாம் சேர்ந்து 5 மிருகங்களை கொண்டு வந்தால்தான் தேவனுடைய சமூகத்திலே என்ன செய்ய முடியும்? பாவ நிவிர்த்தி செய்ய முடியும். இந்த பாவ நிவிர்த்தி எப்பொழுது செய்ய வேண்டுமா? 7வது மாதம் 10வது நாளிலே 29வது வசனத்திலே அது குறிக்கப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 16:29. எனவே இந்த வருடத்திற்கு ஒரு நாள், 7வது மாதம் 10வது நாள்.
அப்போ இந்த 5 மிருகங்களையும் கொண்டு வந்து முதலாவது என்ன செய்ய வேண்டும்? முதலாவது காளையை கொன்று பலி செலுத்தி அதை அந்த கிருபாசனத்துல எல்லாம் போய் அதை தெளித்து ஆண்டவருடைய சமூகத்திலே அவனுக்காகவும் அவன் குடும்பத்திற்காக பாவ நிவர்த்தி செய்ய வேண்டுமா? இனி இந்த ஜனங்களுடைய பாவ நிவர்த்திக்காக கொண்டு வரப்பட்ட 2 ஆடுகள் மீது சீட்டு போட்டு ஒரு ஆடை என்ன போக்கு ஆடாகவும் ஒரு ஆடை பாவ நிவர்த்தி செய்யப்படுவதற்காக பலி செலுத்துகிற ஆடாகவும் தெரிந்து கொள்ள வேண்டுமா? இந்த பலி செலுத்துகிற ஆடை இவர் காளையை தன்னுடைய குடும்பத்திற்காக பலி செலுத்தின பின்பு இந்த ஜனங்களுக்காக இந்த பலி செலுத்த வேண்டிய ஆட்டையும் பலி செலுத்தி ஆட்டின் ரத்தத்தை எல்லாம் தெளித்து விட்டு இந்த காரியங்களெல்லாம் நடைபெறுவது என்ன? அவர்களுடைய பாவங்கள் மூடப்படுகிறது, மன்னிக்கப்படுகிறது. ஆனால் மேற்கொண்டு பாவம் செய்யாமல் இருக்கக்கூடிய பாவத்தின் மீது உள்ள விடுதலையோ இல்லை, இந்த பாவத்தினால் வரக்கூடிய பாரம் நாளைக்கே போய் இன்னைக்கு 7வது மாதம் 10வது தினம் முடிச்சாச்சு. 11வது தினம் ஒரு பாவம் செஞ்சிட்டாலும் என்ன ஆயிடும்? குற்ற உணர்வோடு தான் அடுத்த வருஷம் வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கணும். இதுதான் ஆரோன் குடும்பத்தாருக்கும் மற்ற ஜனங்களுக்கும். சரி, இதை செலுத்தி விட்டு அதன் பின்பு என்னச்சு, அந்த போக்கு ஆடை என்ன பண்ணுவாங்களா, அதை நிறுத்தி ஆரோன் அதன் தலையின் மேல் கையை வைத்து ஜனங்களுடைய பாவத்தை எல்லாம் அதன் மீது சுமத்துகிறது. ஒரு அனுபவமாக அதை செய்து ஒரு சடங்காச்சாரம் செய்து ஆண்டவர் சொல்லி இருந்தால் அதை வனாந்திரத்திலே துரத்தி விட்டு விட வேண்டும். துரத்தி விட்டால் யாரோ ஒருத்தர் கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போய் வனாந்திரம் என்றால் யாரும் இருக்க மாட்டார்கள். மிருகங்கள் இருக்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கலாம், தண்ணி இருக்காது, சாப்பாடு இருக்காது. அதை அப்படியே போக்கு ஆடாக துரத்தி விடுகிறார்கள். அது மீண்டும் திரும்ப உள்ளே பாளையத்திற்குள்ளே வரக்கூடாது. எனவே அந்த ஆடு என்ன பண்ணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. போற வழியில எல்லாம் எந்த மிருகம் துரத்துதோ எல்லாத்த பார்த்தும் பயந்து ஓடணும். எது அடிக்குதோ சாகணும். என்ன தண்ணி கிடைக்கலையா? ஒண்ணும் இல்லை. அப்படி ஒரு ஆட்டின் மீது பாவம் சுமத்தப்படுகிறது. இதுதான் நாம் செய்கிற பாவத்திற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு அனுபவம். இப்படி செய்தாலும் அது ஜனங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்து அவர்களை பூரணர் ஆக்காது என்று எபிரேயர்ல இருக்கிறது. அது நம்ம பிற்பாடு பார்க்க இருக்கிறோம். இப்படி ஒரு போக்கு ஆடு, ஒரு பலி செலுத்துகிற ஆடு, அதன் பின்பு சர்வாங்க தகன பலியின் ஆடு, இவைகள் எல்லாம் செய்தாலும் அது அதுவரைக்கும் உள்ள பாவத்தை மூடுமே தவிர, மூடுகிறது என்றால் தேவனுடைய கோபாக்கினை அவர்கள் மீது வராமல் தடுக்கும். முதலாவது பார்க்கல கொலை செய்யப்பட்டார்கள் எல்லாம். இவைகள் இத்தனை அனுபவம் தானே தவிர மேலானது ஒன்றுமில்லை. இப்படியாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்படியாக தான் முதலாவது உடன்படிக்கை ஜனங்களோடு செய்யப்பட்டிருந்தது. இப்படியாக தான் பழைய உடன்படிக்கை காணப்பட்டது. ஆனால் இந்த உடன்படிக்கையினால் இந்த ஜனங்கள் என்னோடு நெருங்கி வாழ முடியவில்லை, என்னோடு ஒரு தொடர்பு நிலையிலே தொடர்ந்து நிற்க முடியவில்லை, திரும்பவும் பாவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். நான் கொடுத்த நியாய பிரமாணத்தினால் இந்த ஜனங்களுக்கு எந்த பலனும் இல்லை என்பதை அவர்கள் ஆண்டவர் விளங்கி கொண்டு புதிய உடன்படிக்கையை தருகிறார். ஆண்டவர் அதற்காக தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்த பொழுது அவர் தன்னுடைய சீஷர்களோடு பேசிக் கொண்டிருந்தார். அவர் ஒரு போக்கு ஆடாக, அவர் ஒரு பலி செலுத்தப்படுகிற ஆடாக அந்த நாளிலே சிலுவையிலே அறையப்பட்டார். எப்படி என்று சற்று அதை ஆழமாக நாம் பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 56வது வசனம். அதற்கு முன்பாக யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசித்து விட்டு பின்பு மத்தேயு 26க்கு வரலாம். யோவான் 16:32. இதோ நீங்கள் சிதறந்து அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது, ஆனாலும் நான் தனிக்கிறேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். ஆண்டவர் சீஷர்களை பார்த்து இதை சொல்றார், நீங்க எல்லாம் என்னை தனியா விட்டுட்டு போயிடுவீங்கப்பா, ஆனா இதா என்னோடு கூட இருக்கிறபடியினால் நான் தனியாய் விடப்படுவதில்லை. இதுதான் நிறைவேறினது. மத்தேயு 26:56 ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். தனித்து விடப்பட்டார். ஆனால் இப்ப அவருக்கு இருக்கக்கூடியது என்ன நம்பிக்கை?
பிதா என்னோடு கூட இருக்கிறார் என்று. இந்த நிலைமையில் தான் அவர் அந்த சிலுவையின் பாடு வழியாக கடந்து செல்கிறார். ஆனால் அவர் சிலுவையில இருக்கும் பொழுது அந்த 3 மணி நேர காரிருள் வந்த பொழுது மத்தேயு 27:45 முதல் வாசிக்கிறேன். மத்தேயு 27:45. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. இப்போ அவர் முதலாவது போக்கு ஆடாக விடப்பட்டார். எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க, தனித்து விடப்பட்டு நிற்கிறார். அப்பதான் அவரை பிடிச்சி அடிக்கிறாங்க, தாடியை பிடிக்கிறாங்க, இழுக்கிறாங்க, அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, முள்முடி வைக்கிறாங்க, எல்லாம் வைக்கிறாங்க. ஆனால் பிதாவாவது என்னோடு கூட இருக்கிறார். ஆனால் இந்த 3 மணி நேர காரிருள் வந்த பொழுது ஆண்டவர் பிதாவும் அவரை விட்டுவிட்டார். இவர் தனித்து விடப்பட்டு அந்த நேரத்துலதான் அவர் பலி செலுத்தப்படுகிறார். எனவே இந்த 2 காரியங்களும் நிறைவேறி வரும் பொழுது உச்சக்கட்டத்தில் அது கிருபாதார பலி என்று சொல்லப்படுவது அதுதான். எல்லா மனுஷரும் கைவிட்டு மனவேதனையோடு இருக்குது. எங்க அப்பாவாவது என்னை பார்த்துடுவாங்கன்னு இருக்கும்போது அப்பாவும் ஒரு காரணத்தினால், இந்த நியாய பிரமாணத்தினால் என்னிடத்தில் கிட்டி சேர முடியாத ஜனங்களுக்காக ஒரு பலி செலுத்தப்பட வேண்டுமே, அது என்னுடைய மகனையே நான் கொடுத்து விடுகிறேன் என்று அதற்கும் அவரை ஒப்பு கொடுத்து விட்டார். ஆகையினால்தான் அவர் கேட்டாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இந்த நேரத்துல நாம் கவனிக்க வேண்டிய இவைகள் செய்யும் பொழுது அப்படியே மத்தேயு 27:51 வாசிக்கிறேன். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டப்போ ஆண்டவர் மரணத்திற்குள்ளாக போகும் பொழுது கல்லறைகள் எல்லாம் பிளந்தது. அவர்கள் உயிர்த்தெழுந்தானா, அவர்கள் மற்றவர்களுக்கு காட்சி அளித்தது ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு. எனவே இந்த மரணத்தையும் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலையும் நாம் எப்பொழுதும் சேர்த்துதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். சேர்த்துதான் நமக்கு அதிலே ஆசீர்வாதம், சேர்த்துதான் நமக்கு வெற்றி. இப்ப அந்த தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிந்ததை குறித்து உங்களோட சில வார்த்தைகளை பேச விரும்புகிறேன். அப்படியே எபிரேயருடைய புஸ்தகத்திற்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம். எபிரேயர் 9வது அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளலாம். எபிரேயர் 9. ஏற்கனவே லேவியராகமம் 16 பலி செலுத்துவதை பற்றி சொன்னேன். இந்த பலி செலுத்தப்படுவது எங்கே? ஆசரிப்பு கூடாரத்திலே. ஆசரிப்பு கூடாரத்தின் அமைப்பு என்ன? வெளியே ஒரு பிரகாரம், அதன் பின்பு முதலாவது கூடாரம். வெளி பிரகாரத்திற்கும் முதலாவது கூடாரத்திற்கும் இடையே முதலே ஒரு திரை, அதன் பின்பு 2வது ஒரு திரை, அதன் பின்பு மகா பரிசுத்த ஸ்தலம். நம்ம இந்த சர்ச் பில்டிங் இருக்கிற மாதிரியே நினைச்சுக்கோங்க. வெளியிலே காம்பவுண்டுக்குள்ளால வெளியில இருக்கிறத ஒரு பிரகாரம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த திரையெல்லாம் இல்லை, எல்லாரும் எல்லா இடத்துக்கும் வரலாம். ஆனால் அன்று இருந்ததின் அமைப்பை விளங்கிக் கொள்ளும்படி சொல்லுகிறேன். வெளியே உள்ள பிரகாரத்திலே ஒரு பலி செலுத்தக்கூடிய பலிபீடம், ஒரு தண்ணீர் தொட்டி. அங்கேதான் அவன் ஆடானாலும் காளையானாலும் பலி செலுத்தி அதில் இந்த ரத்தத்தை எல்லாம் எடுத்து கொண்டு வர வேண்டும். அதிலே கை கழுவுவதற்கு அங்கே ஒரு தண்ணீர் தொட்டி. இவைகளை தன்னை சுத்திகரித்து தன் சரீரத்தை சுத்திகரித்துக் கொண்டு ஆண்டவர் சொன்ன அந்த முறைகளை செய்து நிறைவேற்றி அதை உள்ளே கொண்டு வந்து இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தின் திரையின் வழியாக பிரவேசித்து வருடத்திற்கு ஒரு முறைதான் இங்கே வர முடியும். ஆனால் நாள்தோறும் இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே ஆசாரியர்கள் பணி செய்து கொண்டு வருவார்கள். இதைத்தான் இங்கு ஒரு சில 1 முதல் 7வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இப்பொழுது சொன்ன பின்னணியத்தில் இந்த வசனங்களை வாசித்து குறித்து கொள்ளுங்கள். அன்றியும் 1ஆம் உடன்படிக்கை 9வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 1ஆம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கு ஏற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாயிருக்கிறது. நன்றாக கவனிங்கள். பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலம், பரலோகத்துக்குரியதல்ல.
அந்த ஜனங்களுக்கு ஆண்டவருடைய பரிசுத்தத்தையும் அவருடைய பரிசுத்தத்தை நாம் அனுசரிப்பதற்கு செய்ய வேண்டிய காரியங்களை நிழலாட்டமாக அவர் கொடுத்தது தான் அது பூமிக்குரிய பரிசுத்தலமும் உண்டாயிருந்தது. எப்படி எனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாகத்தில் குத்துவிளக்கும் மேஜையும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன. ஒரு கூடாரம் என்றால் முதலாவது இருக்கக்கூடிய பரிசுத்த ஸ்தலம். இங்கே என்னெல்லாம் இருந்தா, முதல் வெளியில சொன்னேன், பலிபீடம், தண்ணீர் தொட்டி. இங்க என்னெல்லாம் இருக்குது? மேஜை, குத்துவிளக்கு, தேவ சமூகத்து அப்பங்கள், இந்த 3 இருக்குது. இதுல தினமும் அந்த விளக்கு எரிந்து கொண்டே இருப்பதற்கு ஆசாரியன் எண்ணெய் ஊற்ற வேண்டும். தேவ சமூகத்து அப்பங்கள் அங்கே வைக்கப்பட வேண்டும். 2ஆம் திரைக்குள்ளே, அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே வருவதற்கு திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுதும் பொற்தகடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு திருவாசனத்தை நிழலிட்டிருந்தன. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயம் இல்லை. இவைகள் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்திலே நித்தமும் பிரவேசிப்பார்கள். இந்த இடத்துல முதலாவது கூடாரத்துல டெய்லி நடக்கும். எதற்கு? ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த விளக்கை ஏற்றி, குத்து விளக்கை எரிந்து கொண்டே இருப்பதற்கு செய்த சில காரியங்களை மாத்திரம் செய்வார்கள். 2ஆம் கூடாரத்திற்குள்ளே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தரம் இரத்தத்தோடே பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவார். இவ்வளவுதான். இதைத்தான் லேவியராகமம் 16 நாம் வாசிக்கக்கூடியது. ஒரு வருடத்திற்கு ஒரு முறை தான் இந்த காரியங்கள் செய்யப்படுகிறது. இப்படி நாம் இந்த பகுதியை நாம் வாசித்து கொண்டே செல்லும் பொழுது பல வசனங்கள் 24வது வசனம் வரைக்கும் தொடர்ந்து நீங்கள் வீட்டில் சென்று வாசிங்க. நான் சில குறிப்புகளை மாத்திரம் சொல்லுகிறேன். 11வது வசனத்திலே 9வது வசனத்திலே அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாயிருக்கிறது. அதற்கேற்றபடி செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவருடைய மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகள். அதுதான் சொன்னேன். அந்த மனசாட்சி சுத்தமான மனசாட்சியோட இருப்பதற்கு அது போதுமானது அல்ல. அது எதற்குரியது? அந்த பாவத்தை மூடி ஆண்டவரிடத்திலிருந்து தண்டனை வராமல் தடுத்து நிறுத்துவதற்கு செய்யக்கூடிய ஒரு பாவ நிவாரண பலி, அவ்வளவுதான். ஆனால் 14வது வசனத்து அங்கிருந்து அப்படியே 14வது வசனத்திற்கு வாருங்கள். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இதுதான் முக்கியம். இப்போ அந்த ரத்தம் ஆசாரியனையோ அல்லது ஜனங்களையோ குற்றமற்ற மனசாட்சியோடு பூரணப்படுத்தாது. இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேற்றைக்கு ஒரு தப்பு செய்தோம், இன்னைக்கு ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டீங்க. இப்பவே உங்களுக்கு தெரியும் நாளைக்கு நான் அந்த தப்பை தான் செய்ய போறேன் அப்படின்ட்டு. இந்த மனசாட்சி குற்றமற்றதா இப்ப இருக்குமா? சொல்லுங்க. யாரும் எல்லாம் அப்படியே இருக்குது. ஆகையினால ஆண்டவர் கொடுத்த ரத்தம் அது குற்றமற்ற மனசாட்சியை சம்பாதித்துக் கொள்வதற்கு கொடுத்த ரத்தம். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 1:21 வசனம் சொல்லுகிறது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களை தங்கள் பாவத்திலிருந்து ரட்சிப்பார். மன்னிப்பார் அல்ல, ரட்சிப்பார். வெறும் மன்னிப்பை கொடுத்தது ஆட்டுக்கடாக்களின் ரத்தம். இது ரட்சிப்பை கொடுக்கக்கூடியது, குற்றமற்ற மனசாட்சியை கொடுக்கிறது. ஆகையினால்தான் அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. அவர் என்ன பண்ணிட்டாரு? நம்ம என்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு தம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் நம்மை முத்திரை போட்டு அவருடைய பிள்ளை என்ற ஸ்டேட்டஸ், ஒரு தகுதியை நமக்கு ஏற்படுத்தி நம்மை பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைத்தபடியினால் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி அழைத்து, நீ பரிசுத்தமா வாழ் மகளே மகனே என்று சொல்லி நம்மை நெருங்கி ஏவிக்கொண்டே இருக்கிறார். அந்த காரியத்திலே நாம் ஆண்டவரோடு இணைந்து செயல்படும் பொழுது ஒரு குற்றமற்ற மனசாட்சியோடு நிச்சயம் வாழ முடியும். ஏன்? நான் பாவமே செய்ய மாட்டேன் என்றல்ல,
நான் பாவம் செய்தாலும் அந்த பாவம் என்னை மேற்கொள்ளாது. ஏதோ ஒரு நிமிஷம் தவறிட்டேன்னா உடனே என்னை கழுவி சுத்திகரிப்பதற்காக அவருடைய ரத்தம். அது எப்படிப்பட்ட ரத்தம்? அந்த ரத்தம் அதை பத்தி கொஞ்சம் நல்லா தியானிப்போம், சிந்திப்போம். அப்படியே கீழே வாங்க, 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாய் இருந்தது. அதாவது பூமியிலே இருந்த ஆசரிப்பு கூடாரத்து ஒரு மாதிரியாக செயல்பட்டிருந்தது. பூமியிலே உள்ள பரிசுத்த ஸ்தலமாய் இருந்ததல்லவா, அங்கே செலுத்தப்பட்ட பலிகள் எல்லாம் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு ஒரு சாயலானவைகள். அப்படியெல்லாம் செய்தாங்க. இந்த திருஷ்டாந்தத்தை எல்லாம் நம்ம படித்து விளங்கிக் கொள்ளும் பொழுதுதான் ஆண்டவருடைய பரிசுத்தம் எத்தனை பெரிது, நாம் அவரிடத்திலே கிட்டி சேருவதற்கு என்னென்ன காரியங்கள் எதிர்பார்க்கப்படுகிறதெல்லாம் தெரியுதல்லவா. எனவே இவைகளெல்லாம் ஒரு சாயலாய் கொடுக்கப்பட்டிருந்தது. பலிகளினா இப்படிப்பட்ட பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாய் இருந்தது. எது சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருந்தது? அங்கே இருக்குது, பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலான அந்த கிருபாசனம் எல்லாம், பலிபீடம், கிருபாசனம், அந்த அங்கேதான் ஆண்டவருடைய கற்பனைகள் எழுத வைக்கிற அந்த பெட்டிக்குள்ள இருந்துச்சு. இதெல்லாம் சுத்திகரிக்கப்படுவதற்காக செய்யப்பட்டிருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. பரலோகத்துல இருக்கக்கூடிய காரியங்கள் அவைகள் இவைகளை விட விசேஷித்தவைகளால் சுத்திகரிக்கப்பட வேண்டியது. அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாய் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல், இப்போ அப்படியே பின்னாக மத்தேயு 27 வாசித்தோம் அல்லவா? என்ன வாசித்தாலும் திரும்ப வேண்டாம். ஆண்டவர் பலியை செலுத்தின பொழுது கிருபாதார பலியாக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி ஜீவனை விட்ட பொழுது, பிதாவே உடைய கையில நாவியை ஒப்புவிக்கிறேன், எல்லாம் முடிந்ததுன்னா சொல்லி முடிச்சிடலாம். அப்பதானே தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிந்ததுன்னு சொன்ன உடனே நம்ம நினைச்சக்கூடாது ஆண்டவர் அங்க போய் பலி செலுத்த போறாரு. ஆண்டவருடைய இரத்தம் அங்கே பலி இல்லை. இங்க அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, செய்யப்பட்டதா இருக்க பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்து இருக்கிறார். பிரசன்ட் கண்டினியூஸ். அவர் இந்த தன்னுடைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு பிதா இடத்திலே கொடுத்து அங்கே பிரவேசித்து, அங்கே அவர் பிரவேசித்தது மகா பரிசுத்த ஸ்தலம் பிதா இருக்கிற இடத்திலே, அதற்கு அடையாளமாக தான் இங்கே இருந்த திரைச்சிலை கிழிந்தது. பிரவேசித்து இருக்கிறார்னு அங்க உட்கார்ந்துட்டே இருக்கிறார். பிரதான ஆசாரியன் இப்போ பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்து இருக்கிறார். 1 யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். 1 யோவான் 2:1. அங்க இருக்கிறபடினால பிரவேசித்து இருக்கிறார். உள்ள என்டர் ஆகிறதுக்கு கையில் என்ன வேணும்? ரத்தம் வேணும். பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு என்ன வேணும்? பலி செலுத்தப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் வேண்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சந்நிதியிலே சென்று நம்முடைய பாவங்கள் சுத்திகரிக்கப்பட, நாம் பாவத்திலிருந்து மீட்கப்படுவதற்காக, பரிந்து பேசுவதற்காக உள்ளே போனோம்னா என்ன வேணும்? தன்னுடைய ரத்தம் வேண்டும். அவர் எடுத்துக்கொண்டு அங்கே கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நீ இப்படியே 10வது அதிகாரத்திற்கு வந்து விடலாம். 9, 10 எபிரேயர இன்றைக்கு நீங்கள் கேட்ட சத்தியத்தின் அடிப்படையிலே கொஞ்சம் வீட்டில் போய் வாசியுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களோடு பேசுவார். நான் இன்றைக்கு இதை அழகாக ஓரளவிற்கு நான் இதை புரிந்து கொண்டபடி நான் உங்களோடு பேசுகிறேன். ஆனால் எத்தனையோ ஆண்டுகளாக இதை திரும்ப திரும்ப வாசித்துக் கொண்டே இருக்கிறேன். ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய அனுபவங்கள், ஆண்டவர் வேதத்திலிருந்து நாம் படிக்கும் பொழுது தரக்கூடிய விளக்கங்கள், இவைகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இவைகள் நமக்கு ரொம்ப தெளிவாக விளங்கிக் கொள்ளவும், தேவனோடு நெருங்கி வாழுவதற்கு பிரயோஜனமான அனுபவங்களையும் தரக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இப்பொழுதும் 10வது அதிகாரத்திற்கு வரலாம். 10வது அதிகாரம் 1வது வசனம் இப்படி இருக்க, நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால்
வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலும் பூரணப்படுத்த மாட்டார். இப்போ ஆட்டுக்குட்டி ரத்தம் 5 மிருகத்தை கொண்டு வரணும். நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த தத்துவம் இன்றைக்கு இருந்தால் நம்ம என்ன வருஷத்துக்கு ஒரு தடவை பாஸ்டர் என்ன பண்ணணும்? 5 ஒரு மாடு 4 ஆடு பிடிச்சிட்டு வரணும். நம்ம எல்லாம் எங்கே தான் நிற்கணும்? வெளியில் நிற்கணும். யோசித்து பாருங்க. இன்றைக்கு அப்படி அல்ல. நம்ம ஒருத்தரும் நம்முடைய வீட்டில் உட்கார்ந்துட்டே முழங்கால் போட்டா ஆண்டவரோடு பேசக்கூடிய அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரையும் எடுத்து தன்னுடைய பிள்ளைங்க வீட்டில் வச்சுட்டாரு. எபேசியர் 2:19 வீட்டில் சென்று வாசியுங்கள். நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற டைட்டில் என்ன தெரியுமா? தேவனுடைய வீட்டார். எபேசியர் 2:19 வீட்டில் சென்று வாசித்து பாருங்க. இப்ப இன்றைக்கு நாம் தேவனுடைய வீட்டாராய் இருக்கிறோம். 14வது வசனத்திற்கு வரலாம். எபிரேயர் 10:14. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். கேட்டீங்களா? நம்மை பூரணப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னா, பூரணப்படுத்தி விட்டார் அப்படின்றதுக்கு வேற, பூரணப்படுத்தி இருக்கிறார்ன்றது வேற. அப்படின்னா நாம் பூரணப்படுவதற்கு தேவையானதை அவர் செய்து முடிச்சு வச்சுட்டாரு. அதை போய் எடுத்துக்கிறது யாருடைய வேலை? நம்முடைய வேலை. எகிப்திலிருந்து அவங்கள விடுவித்து கொண்டு வந்துட்டாரு. கானான உங்களுக்கு தந்தேன்னு கொடுத்துட்டாரு. போய் எடுக்க வேண்டியது யாருடைய வேலை? அவங்க வேலை. ஆனா எடுத்தாங்களா? எத்தனை பேர் தான் இங்கிருந்து புறப்பட்டவங்க அங்க உள்ள போய் எடுத்தாங்க? 2 பேர். 6 லட்சம் புருஷன். ஆகையினால பிரியமானவர்கள், இது நமக்கு திருஷ்டாந்தமாய் இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு வேண்டியது எல்லாவற்றையும் செய்து என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். முதல்ல வாசித்தோம் 9வது அதிகாரம் 24வது வசனம். பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்து இருக்கிறார். பிரவேசித்தார் என்று முடியல, பிரவேசித்து இருக்கிறார். அங்க உட்கார்ந்துட்டே இருக்கிறாரு. நம்ம தப்பு செய்து தடுமாறிட்டு இருக்கும்போது பிதாவினிடத்துல அவருடைய இரத்தத்தை நினைவுபடுத்தி எனக்காக இந்த பிள்ளையை மன்னிங்க பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். கொஞ்சம் உணர்ந்து பாருங்க. அதனாலதான் முதல்ல சொன்னேன், நம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த திருச்சபை. இன்னைக்கு திருச்சபைகள் ஒரு மகிமை இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் நிற்கிறீங்களா? ஏன்? தேவனை விட்டு தூரம் போனோம். சிந்தித்து பார்க்கலாம். 14வது வசனத்திலிருந்து அப்படியே தொடர்ந்து நான் வாசிக்கிறேன். அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு, அந்த நாட்களுக்கு பின்பு, எந்த நாட்களுக்கு பின்பு? அப்படியே 9வது அதிகாரம் 10வது வசனத்தை மீண்டும் ஒரு முறை நான் வாசிக்கிறேன். 9:10 முதல்ல வாசிக்கலாம், இப்போ வாசிக்கிறேன். இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்திற்கேற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேறல்ல. இவைகள் தான் ஆண்டவர் லேவியர் 16 வாசி சொல்ல, இந்த போதனைகள், இந்த சடங்குகள், இவைகளெல்லாம் சீர்திருத்தல் உண்டாகிற வரைக்கும் செய்யப்பட வேண்டிய சில காரியங்கள். சீர்திருத்தல் எப்போ வந்தது? ஆண்டவர் சிலுவையிலே மரித்து முதலாம் உடன்படிக்கையை தள்ளி புது உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கையை தள்ளி புது உடன்படிக்கையை ஏற்படுத்தினார் தன்னுடைய சொந்த இரத்தத்தினால். அப்பத்திலிருந்து சீர்திருத்தல் ஆரம்பித்து விட்டது. எனவே இவைகள் அந்த நாட்களுக்கு பின்பு என்று சொல்லப்படும் பொழுது புது உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டதற்கு பின்பாக. அப்ப என்ன பண்ணுகிறார்? புது உடன்படிக்கையிலே நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து. பழைய உடன்படிக்கையில பிரமாணம் எங்க இருந்துச்சு? அந்த ஆசரிப்பு கூடாரத்துல, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள, அந்த கிருபாசனத்துக்கு கீழே, அந்த பெட்டிக்குள்ள, உடன்படிக்கை பெட்டிக்குள்ளதான் அந்த பிரமாணத்தை எழுதி வச்சிருந்தாங்க. இவைகளெல்லாம் மோசே அவர்களுக்கு கற்பித்திருந்தான். கற்பித்தபடினால் அந்த பிரமாணத்தை நினைச்சு தப்பு செய்யக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனா என்ன பண்ணிடுவாங்க? தப்பு செஞ்சிடுவாங்க. அதைத்தான் பழைய மனிதனுடைய அனுபவமாக நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கும் பார்க்கிறோம்.
எல்லாரும் செஞ்சுக்கிறாங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. உண்மைதான். அப்போ நம்ம இப்பவும் நிறைய நேரம் தப்பு செய்யறோமே. நான் யார் தெரியுமான்னு கேட்கிறோம்ல, கேட்கலன்னாலும் மனசுக்குள்ள நினைக்கிறோம்ல, இது யாரு, அந்த நான் யாரு. இப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், நீங்க அப்படி இருந்தீங்கன்னா, புதிய மனுஷனை தரித்து கொண்டு இருந்தீங்கன்னா புது சிருஷ்டியா நீங்க இருக்கிறீங்க. நிறைய பேர் இதுல தப்பு பண்றாங்க. நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், பரலோகத்துக்கு போற டிக்கெட் வாங்கிட்டேன், பாக்கெட்ல வச்சிருக்கிறேன், ஆண்டவர் வரும்போது நான் போயிடுவேன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. 10 கன்னிகைகள் 5 கன்னிகைகள் கைவிடப்பட்டாங்க. எல்லாரும் தான் டிக்கெட் வாங்கிட்டு வச்சிருந்தாங்க. ஆனா இவங்க கையில என்ன இல்லை? எண்ணெய் இல்லை. அவங்க விளக்கு எரிகிறதற்கு ஒன்றுமில்லை. உங்களுடைய விளக்கு எரிவதற்குரிய எண்ணெய் உள்ளே இருக்கிறதா? பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆட்கொண்டு வருகிறாரா? ஆளுகை செய்கிறாரா? அவர் ஆளுகை செய்தால் புதிய மனுஷன் உங்களிலே கிரியை செய்து கொண்டே இருப்பார். தொடர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் 17வது வசனம், அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். இனி நான் அதை நினைக்க மாட்டேன். அப்போ இருதயத்துல பிரமாணத்தை எழுதி விடுகிறார். இன்னொருத்தருக்கு நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பிரமாணம் இருதயத்துல இருக்கும் பொழுது என்னுடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? என்னுடைய இருதயம் என்ன சொல்லும்? நீ இந்த தப்பு செஞ்சேன்னா, இந்த பிரமாணத்தின்படி நீ இது தப்பு, ஆண்டவர் உன்னை விட்டு அல்லது பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே துக்கப்படுகிறவராய் இருப்பார். அதான் எபேசியர் 4 கடைசியில வரும், திருப்ப வேண்டாம், மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாது. இது பிரமாணம் உள்ள இருந்தா அது சொல்லும். நம்ம மீறின உடனே சொல்லும். சொன்ன உடனே என்ன பண்ணிடணும்? ஆண்டவரிடத்துல தேவனுடைய ஜீவனை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் கடந்து வர வேண்டும். அப்ப போய் உட்கார்ந்துட்டு சில நேரம் தேவையில்லாத காரியத்தை எல்லாம் பேசிடுவோம். பேசின பிறகு கடைசியில மனசு என்ன பண்ணும்? துக்கப்படும். ஆவியானவர் உள்ளே இருந்து சொல்லுவார், நீ என்ன பேசுற, நீ என்ன வார்த்தை சிந்திச்ச, யாரிடத்துல எதை பேசுறன்னு சொல்ல உடனே என்ன பண்ணுவோம்? 3 டைம் போய் படுத்துருவோம். அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. உடனே அவரிடத்திலே வந்து, ஆண்டவரே தவறு செய்தேன். ஒருவேளை யாருக்கு விரோதமாக பேசி ஒருவரை குற்றப்படுத்தியிருந்தால், அவரை பொய் சொல்லியிருந்தால், அவரை கோபப்பட்டிருந்தால், அநியாயமாய் அவரிடத்துல எல்லாம் சேர்ந்து அவரிடத்துல ஒரு மன்னிப்பு கேட்கணும். இந்த மன்னிப்பு கேட்கறதுன்றது ரொம்ப கடினம். நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டா முடிஞ்சு போயிடும்னு நினைக்கிறாங்க. சில காரியங்களை மனிதர்களிடத்தில் போய் கேட்க முடியாத இடத்துல ஓகே. மற்றபடி நம்ம மனுஷரிடத்திலும் நல் மனசாட்சியோடு வாழ வேண்டும் என்பது மிகவும் முக்கியம். அதை செய்தோம் என்றால் இந்த பிரமாணம் நம்மை என்ன பண்ணும்? சுத்திகரித்து நம்மை ஆளுகை செய்யும். அதுதான் இருதயத்திலே அதை எழுதுவேன் என்று சொன்னார். இந்த இருதயத்துல இருந்தா இந்த பிரமாணம் எப்படிப்பட்ட பிரமாணமாக வேலை செய்யும்? நியாய பிரமாணமாய் வேலை செய்யாது, சுயாதீன பிரமாணமாக வேலை செய்யும். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நாள் சுயாதீன பிரமாணத்தை பற்றி உங்களோட பேசுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னிடத்திலே கொண்டு வரப்பட்ட அந்த விபச்சார ஸ்திரீயை என்ன சொன்னாங்க? குற்றப்படுத்தினாங்க. எதன் அடிப்படையிலே குற்றப்படுத்தினார்கள்? நியாய பிரமாணத்தின் அடிப்படையில். ஆண்டவர் அவரை அந்த ஸ்திரீயை விடுதலை செய்தார். எதன் அடிப்படையிலே? சுயாதீன பிரமாணத்தின் அடிப்படையிலே. இதை குறித்து இன்னொரு நாள் பேசுகிறேன். நாமும் நிறைய நேரத்தில் இன்னைக்கு நமக்கு மற்றவங்க கூட சந்தோஷமா வாழ முடியல, மற்றவங்க மேல நிறைய குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? நியாய பிரமாணத்தை உள்ள வச்சுட்டே இருக்கிறோம். ஆனால் புதிய உடன்படிக்கையிலே நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. இருதயத்திலே நியாய பிரமாணம் இருக்கிறது, செயல்படுகிறதிலே உங்களுக்குள்ளே சுயாதீன பிரமாணம் காணப்பட வேண்டும். இது எப்படி? அதை பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு கூட இருந்து சொல்லி தந்துகிட்டே இருப்பாரு. தொடர்ந்து சுயாதீன பிரமாணத்தை பற்றி இன்னொரு நாள் பேசுகிறேன். இங்கே இப்பொழுது வாசியுங்கள் 18வது வசனம். இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவத்தின் பலி செலுத்தப்படுவது இல்லையே. இப்பதான் முக்கியமான கிளைமேக்ஸ், நன்றாக கவனிங்கள். ஆதலால் சகோதரரை, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய். இங்கு கிழிக்கப்பட்டது எந்த திரை? இப்ப வாசிங்க. மாம்சமாகிய திரை. தன்னுடைய மாம்சமாகிய சரீரத்தை அடிக்கப்படுவதற்கு அவர் ஒப்பு கொடுத்தார். அந்த திரை அடையாளமாக தேவாலயத்தின் திரை சிலை கிழிந்தது. இங்கே தம்முடைய மாம்சமாகிய திரை கிழிந்தபடியினால் திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு
தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும். இப்போ தேவாலயத்தின் திரைச்சிலை கிழிந்தது ஒரு அடையாளம், ஆனால் மெய்யாக கிழிக்கப்பட்டது அவருடைய மாம்சம் கிழிக்கப்பட்டது. இந்த மாம்சம் கிழிக்கப்பட்டது என்றால் அதற்கு அடிப்படை என்ன தெரியுமா? யோவான் 6:38 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் சித்தத்தை செய்வதற்கு வரவில்லை, என்னை அனுப்பின என் பிதாவின் சித்தத்தை செய்வதற்காகவே வந்தேன் என்று சொல்லுகிறார். அதுக்குதான் வந்தேன்ப்பா. இதுதான் மாம்சம் கிழிக்கப்படுகிறது. அப்போ அவருக்குள்ளே ஒரு சித்தம் இருக்கிறது. அந்த சித்தம் ஒன்று சொல்லுகிறது, பழைய மனுஷனை போல். நமக்கு பழைய மனுஷன் சொல்றது போல அவருக்குள்ள ஒரு சித்தம் என்ன சொல்லுது? இந்த சிலுவையிலே நான் மறிக்க வேண்டுமா? அதுக்காக தான் வந்தாரு. இல்ல, கரெக்டு தானே? ஆண்டவர் பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல பார்த்தா, தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அடிமைகளும் எடுத்து வந்ததே அதுக்காக தான். ஆனால் இப்ப மறிக்க போற நேரத்துல என்ன வருது எண்ணம்? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானா நீங்க. அப்ப உடனே அவருக்கு உள்ளே இருந்து சொல்றாரு ஆவியானவர், நீ சித்த செய்வதற்காக இல்லை, அவர் சொல்றாரு, என் சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தில். 3 முறை ஜெபிக்கிறார் பிரியமானவர்களே. அந்த சுயத்திற்கும் கர்த்தருடைய பிதாவின் சித்தத்திற்கும் இடையில் அவருக்கு ஒரு பெரிய போராட்டம். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அதுதான் பெரிய போராட்டம். இந்த போராட்டத்தை அவர் மேற்கொண்டபடியினால் தான் மாம்சத்தின் திரையை கிழித்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி நீங்களும் நானும் சம்பாதிக்கப்படுவதற்குரிய இரத்தத்தை கொடுக்க முடியுது. இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு இரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறபடியினால், இப்ப திரும்ப வாசிக்கிற 20வது, அந்த மார்க்கத்தின் வழியாய் ரோடு போட்டாச்சு. அந்த ரோடு வழியா டோல் பிளாசா போட்டிருக்கு. நம்ம என்ன கேட்டோம்? டோல் கேட்டணும். என்ன டோல்? அவருடைய இரத்தம் அங்க நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே பாருங்க, வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் 2 காரியம். 1, இரத்தம் ரெடியா இருக்கு. என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் அதை கழுவிடும். நீ அவரை விசுவாசிக்கணும், அவரோட ஐக்கியமா இருக்கணும். அடுத்தபடியாக தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒரு இருக்கிறபடினாலும் அந்த பக்கத்துல அந்த மார்க்கம் வழியாக பிரவேசித்து தேவனுடைய சமூகத்திலே செல்வதற்கு அங்க ஒருத்தர் நிற்கிறார். யார் நிற்கிறாரு? தேவனுடைய, சொல்லுங்க, யார் நிற்கிறார்? வாசித்தோம். மகா பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து அங்க நின்றுட்டு, வாங்க வாங்க வாங்க, என் ரத்தம் இருக்கு வாங்கன்னு சொல்றாரு. ஆனா நம்ம பிரவேசிக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் பிரவேசிக்கிறோமா? யாருக்கு முகத்துல ஒரு ஈ கூட ஆடலையே. இப்பதானே நம்ம எல்லாம் 2 ஈஸ்டர்லாம் கொண்டாடி முடிச்சோம். கம்யூனியன் எடுத்தோம்ல. கம்யூனியனுக்கு அர்த்தம் என்ன? அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம். 1 கொரிந்தியர் 11 வாசியுங்கள். அவருடைய மரணம் எதை தெரிவிக்கிறது? என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். இன்றைக்கு என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டியது என்னது? நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினம் பின்பற்றணும். நம்ம சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு ஆண்டவர் சொல்லவில்லை. தேவைப்பட்ட அதற்கு ஆண்டவர் அனுமதித்தா அதையும் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பழைய மனுஷனை களைந்து போடுகிறது. இந்த சுயத்தை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். தரித்து கொள்ளணும்னு நம்ம இன்னைக்கு ஒரு ட்ரெஸ் தரித்து கொண்டு வந்திருக்கிறோம். எப்படி தரித்தீங்க? அதுவா தலையில் அப்படி விழுந்துச்சா? ஷர்ட் போட்டவங்க எல்லாம் ஷர்ட் அப்படியே விழுந்துச்சா? பேண்ட் போட்டவங்க பேண்ட்டை, சாரி கொடுத்தவங்க எல்லாம் அப்படியே வந்துச்சா? நம்ம தானே எடுத்து கட்டணும். அதுதான் தரித்து கொள்ளுகிற அனுபவம். இப்ப அப்படியே எபேசியர் 4க்கு போயிட்டு சுருக்கமாக இன்னொரு 5 நிமிடங்களில் இதை பேசி முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் தான் உதவி செய்ய வேண்டும். எல்லாருடைய எண்ணங்களும் சிந்தைகளும் பதிக்கப்பட்டிருப்பதாக வேற எங்கே போக வேண்டாம். 4 அந்த வாசிக்கிறேன். மெய்யான நீதியிலும் 24வது வசனம், எபேசியர் 4:24. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இந்த புதிய மனுஷனை தரித்துக் கொள்வது என்றால் என்ன? அதற்கு ஒரு சில லட்சணங்கள், குறிப்புகள் என்னிடத்திலே உள்ளது. அதை சொல்ல விரும்புகிறேன். 17வது வசனத்திற்கு போங்க. அப்படியே பேக்வேர்ட். நம்ம இன்னைக்கு உள்ள போர்ஷன் அதுதான். 17லிருந்து
நான் 27 வரை கொடுத்திருந்தேன். 17வது வசனம், ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல. முதலாவது, பழைய மனுஷன் என்ன செய்வான்? வீணான சிந்தனை நிறைய கொண்டு வருவான். எத்தனை பேர் வீணான சிந்தனைக்குள்ள நேற்றுக்கு போகணும்? திரும்பவும் அப்படி உட்காராதுங்க, டைட்டா உட்காராதுங்க, யோசிங்க, ஃப்ரீயா திங்க் பண்ணுங்க. நேற்றுக்கு காலையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வீண் சிந்தனையில என்ன பண்ணும்? என்னது வீண் சிந்தனை அப்படின்னா, நடக்கவே செய்யாது. அப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ, அவங்க சொன்னாங்களான்னு தெரியாதானே, அவங்க தான் சொல்லியிருப்பாங்க நினைச்சு அவங்க மேல கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. இன்னும் இது போல நிறைய காரியங்கள். தேவையில்லாத மொபைல்ல பார்த்துட்டு என்னதையோ யோசிச்சுட்டு இருக்கிறது. நமக்கு இப்ப கொஞ்சம் புரியுதுன்னு நினைக்கிற வீண் சிந்தனை தான். தேவனோடு இசைந்து வாழுவதற்கு உகந்ததல்லாத எல்லா சிந்தனையும் என்னதான்? வீண் சிந்தனை. இந்த வீண் சிந்தனையை நமக்குள்ளே கொண்டு வர்றது என்னது? ரோமர் 1:20 கொஞ்சம் வாசித்து பாருங்க. அவரை தேவன் என்று அறிந்திருந்தோ அவருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுத்து அவருக்கு ஸ்தோத்திரங்களை எல்லாம் எடுக்காம நம்ம சும்மா இருந்துட்டு இருந்தோம்னா என்ன பாவம்? நம்முடைய சிந்தனையிலே வீணராகி போகிற அனுபவம் உண்டு. குறித்து கொண்டு வீட்டில் சென்று வாசியுங்கள். எனவே இப்படி வீண் சிந்தனையிலே வாழ்ந்து கொண்டிருப்பது பழைய மனுஷனுடையது. நான் இதை தியானிக்க ஆரம்பிச்ச பிறகு எனக்கு இது அதிகமாய் பிரயோஜனப்படுகிற ஒரு சத்தியமாகிற. வீண் சிந்தனை வந்த உடனே இந்த வசனம் மனசுல வரும். இதுக்கு மேல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வீண் சிந்தனையை ஈஸியா ஓவர் கம் பண்ணலாம். நம்ம பல காரியங்களை நினைத்து கவலைப்படுறோம் தெரியுமா? அதுல ஒரு 95% நடக்கவே செய்யாது. கவலைப்பட்டு வீணாக்கி தான் இருக்கும். அப்படியா இருக்கும்? ஆண்டவர் அப்படி சொல்லல. நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து, அவ்வளவுதான். இதெல்லாம் எங்க போச்சுது? ரைட். அப்போ புதிய மனுஷன் வீண் சிந்தனைக்கு உட்பட்டவன் அல்ல, பழைய மனுஷன். அப்போ இந்த வீண் சிந்தனை வந்த உடனே நான் புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுகிறேன் எடுத்து போட்டுக்குங்கன்னா என்ன வசனத்துல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இல்லைன்னா இதை படிச்சு மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்குங்க. அடுத்தது 18வது வசனம், அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து புத்தி அந்தகாரப்படுகிறது. இது நிமித்தமாக இருதயம் கடினமடைகிறது. அது நிமித்தமாக என்ன பண்றாங்களா? அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராகிறது. எபிரேயர் 6வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது, எபிரேயர் 6வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். வசனம் அழகாக சொல்லுகிறது. 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். எத்தனை பேர் நம்ம நினைக்கிறோம், நான் படுற கஷ்டம் எல்லாம் அவருக்கு தெரியுமா? யோசிக்கிறீங்களா? இது ஒரு வீணான சிந்தனை, புத்தியில் அந்தகாரப்பட்ட நிலை இல்லையா? யாரும் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரலன்னா யாராவது கேட்பாங்கன்னு வந்தீங்களா? இல்லை, தேவனை தேடிதான் வந்தாங்க. தேவனை தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர். எனக்கெல்லாம் ஆண்டவர் பலன் அளிப்பாரா? இதுதான் புத்தியில் அந்தகாரப்பட்ட நிலை. நான் ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்பாரா? புத்தியில் அந்தகாரப்பட்ட நிலை. இந்த உலகத்துல பாவம் செய்யாமலே இருக்க முடியாது. எல்லாரும் தப்பு செய்யறாங்க, நானும் கொஞ்சம் செஞ்சுக்கிறேன். புத்தியில் அந்தகாரப்பட்ட நிலை. மொபைல்ல எல்லாத்தையும் பார்க்காம இருக்க முடியுமா? நான் பார்க்கல, அவங்க அனுப்புனாங்க, நான் பார்த்தேன். அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது, அதை பார்த்தேன். அதுல இருந்து இதுல ஒரு சஜஷன் வந்தது, அதை பார்த்தேன். ஃபேஸ்புக்குள்ள போனேன், என் ஃப்ரெண்டு கிட்ட பேசதான், ஆனா அங்க ஒரு சஜஷன் வந்ததப்பா. இப்படி எல்லாம் இருக்கிற புத்தி தான் என்ன புத்தி? அந்தகாரப்பட்ட புத்தி. இதனால என்ன ஆகுது? இருதயம் கடினம் அடைகிறது. என்ன அடைகிறது? என்னால பரிசுத்தமா வாழ முடியாது. இல்ல, வசனம் சொல்கிறது, நீ அவருடைய பிள்ளை, நீ பரிசுத்தவான் என்று தேவன் உன்னை அழைக்கிறார். நீ அவரை நீ ரட்சிக்கப்படுவதற்காக தான் அவருக்கு இயேசு என்று பெயர் கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் வசனம் சொல்லுது. இதெல்லாம் தெரியாம விட்டுட்டு எல்லாரையும் போல நீங்க இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களா?
புத்தியில் அந்தகாரப்பட்டு இருதய கடினத்தினால் அறியாமையினாலே அவர்கள் தேவனுடைய ஜீவனுக்கு தூரமாய் போனவர்கள், அந்நியராய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அனுபவம். உங்களுக்கு நமக்கு ஒரு கஷ்டம் வருது, கஷ்டம் வந்த உடனே கஷ்டத்துக்கிட்ட போய் சண்டை போடுறீங்களா, ஜெபிக்க போறீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்துட்டு இருந்தார். அவருக்கு திடீர்னு வந்து சொன்னாங்க, யோவான் ஸ்நாபகன் கொலை செய்யப்பட்டார். ஆண்டவர் என்ன செய்தாரு? உடனே ஏரோதை பிடிச்சி திட்டுனாரா? அந்த இடத்தை விட்டு தனியா போய் ஜெபம் பண்ணினார் என்று வசனம் சொல்லுது. அப்போ தேவனுடைய ஜீவன் உனக்குள்ளே இருந்தால் உன்னுடைய சூழ்நிலைகள் உன்னை எங்கே கொண்டு செல்லும்? தேவனுடைய சமூகத்திற்கு கொண்டு செல்லும். தேவனுடைய ஜீவனுக்கு நீ அந்நியனாய் வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு எங்க பார்க்கலாம்? டிவி பார்க்கலாம், யாருக்கையாவது போய் ஆலோசனை கேட்கலாம். இது தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் வாழ்கிற அனுபவம். பழைய மனுஷன் இப்படிதான் செய்வோம். பழைய மனுஷன் ஒன்று என்னது? முதல்ல என்ன சொல்றேன்? சிந்தையிலே வீண் சிந்தைக்கு இடம் கொடுப்பது. இரண்டாவது, புத்தியிலே அந்தகாரப்பட்ட அனுபவம். மூன்றாவதாக 19வது வசனம், உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். உணர்வில்லாதவர்களாய் காம விகாரத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறான். காம விகாரம் என்றால் நம் சென்சுவல் பிளஷர்ஸ். காம விகாரம் சொன்ன உடனே எல்லாரும் செக்ஷுவல் பிளஷர் நினைச்சுக்குவாங்க. இட்ஸ் நாட் ட்ரூ. நமக்கு சிற்றின்பங்களாய் காணப்படுகிறதுல ஒன்றுதான் செக்ஷுவல் பிளஷர்ஸ். மற்றபடி எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. சும்மா வாட்ஸ்அப்ல எதையாவது பார்த்துக்கிட்டு இருக்கிறது, யாரையாவது அனுப்புறது, கேட்டுக்கிட்டு இருக்கிறது, யாருக்கும் பதில் போடுறது, எதையோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இன்னும் நிறைய நமக்கு தெரியும்ல, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், சின்ன சின்ன காரியங்கள், அது பெரிய தப்பா தெரியாது, எல்லாரும் செய்யறது தானே, எல்லா விசுவாசிகளுக்கு இப்படிலாம் நினைச்சு நிறைய காரியம் செய்கிறோம். அதுக்கு கூட இந்த தவறும் இருக்கு, காமம். இது எல்லாவற்றுக்கும் இடம் கொடுத்து விடுகிறார்கள். எதனால? உணர்வு இல்லாதவர்களால். உணர்வு இருந்தா என்ன செய்யும்? இந்த தப்பு ஒன்று நம்முடைய மொபைல்லையோ வேற யார் மூலமாகவோ சூழ்நிலைகளிலே வந்த உடனே நீ வாய மூடிட்டு பேசாம இரு. யாராவது ஒருத்தர் இன்னொருத்தருடைய குறையை பத்தி வந்து பேசினா நம்ம என்ன பேசுவோம்? ஆமா ஆமா எனக்கும் தெரியும். தயவு செய்து அந்த இடத்துல கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கிறது. இப்படி டெய்லி காலைல 2 தடவை பிடிச்சி பழகிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் அனுபவத்திலேருந்து சொல்றேன். உடனே அதில் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஆமா எனக்கு தெரியும். சப்ளிமெண்ட் பண்ணுவோம், இன்னும் கொஞ்சத்தை கொடுத்து. ஆண்டவர் அதை விரும்பவில்லை. இதெல்லாம் சிற்றின்பங்களை பேசும்போது இன்பமா இருக்கும். முடிச்ச பிறகு என்ன ஆகும்? ஆண்டவர் பரிசுத்தா வேணும்ட்டு நீ பேசலாமான்னு சொல்லுவார். உணர்வு இல்லாதவர்களாய் வாழ வேண்டாம். மத்தேயு 13 ஆண்டவர் சொன்னார். மத்தேயு 13 சீஷர்கள் வந்து கேட்டாங்க, ஆண்டவரே இந்த ஜனங்கள்ட்ட எல்லாம் ஏன் ஆண்டவரை ஓமையா பேசுறீங்கப்பா? அவங்க உணர்வு இல்லாத ஜனம், அந்த ஜனத்துக்கிட்ட நான் வேற இதுக்கு மேல என்ன பேசுறது? ஆகையினால உணர்வை தாரும் ஆண்டவரே. புதிய மனுஷன், உணர்வுள்ள மனுஷன். அடுத்தபடியாக 22வது வசனம், அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து கொண்டு. இச்சைகள் பல விதங்களில் நம்முடைய வாழ்க்கையில் தோன்றுகிறன. ஆனால் இவைகளை எல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும். எனவே குறிப்புகளை சொல்லுகிறேன். பழைய மனுஷன் வீணான சிந்தனைக்கு இடம் கொடுக்கிறவன். புதிய மனுஷன் பயனுள்ள சிந்தைகளை மேற்கொள்கிறவன். பழைய மனுஷன் புத்தியிலே அந்தகாரப்பட்டு தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் செயல்படுகிறவன். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ்கிறவன் புதிய மனுஷன். உணர்வில்லாதவனாய் வாழ்கிறவன் பழைய மனுஷன். உணர்வுள்ளவனாய் வாழ்கிறவன் புதிய மனுஷன். மோசம் போகும் இச்சைகளுக்கு அடிமைப்பட்டவன் பழைய மனுஷன். அவைகளிலிருந்து விடுபட்டு தேவனுக்கென்று பெரிய காரியங்களை செய்கிறவன் புதிய மனுஷன். இந்த புதிய மனுஷனை என்ன பண்ணணுமா? டெய்லி எடுத்து தரித்து கொள்ளணும். இந்த பழைய மனுஷனுடைய காரியங்கள் வரும்பொழுது நம்முடைய சுயம் என்ன சொல்லும்? இதை எப்படியாவது செய்திருன்னு தான் சொல்லும். வீண் சிந்தை வரும்போது அப்படியே இமேஜின் பண்ணி கற்பனை உலகத்துல போயிட்டே இருக்குதான் சொல்லும். கட் பண்ணணும். அந்தகாரப்பட்ட புத்திய கட் பண்ணணும். இவைகள் இந்த சுயத்திற்கு சாபப்படுது. நாம் தேவனுடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்கிற அனுபவத்திற்கு கடந்து வருவோம். கிறிஸ்து அப்படி அர்ப்பணித்ததினால்
தன்னுடைய சுயத்தை உடைத்து தன்னுடைய மாம்ச திரையை கிழிக்க ஒப்பு கொடுத்து இரத்தத்தை எடுத்து கிருபாதார பலியாக ஒப்புவித்தது நிமித்தம், அவர் போக்கு ஆடாக பலி செலுத்தப்பட்ட ஆடாக தன்னை அர்ப்பணித்தது நிமித்தம் அந்த இரத்தம் இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த இரத்தத்தை உரிய கிறிஸ்து இயேசுவானவர் நம்மை அவருடைய அந்த புதிதும் ஜீவனமான மார்க்கத்தில் கடந்து வர அழைக்கிறார். நம்மை அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உங்களுடைய மரணம், உங்களுடைய உயிர்த்தெழுதல், இவைகள் ஆண்டவரே எங்களுக்காக நீர் ஏற்படுத்தின, ஆண்டவரே சிலுவையிலே நீர் நிறைவேற்றின ஆண்டவரே அந்த புண்ணியங்கள், இவைகளை நாங்கள் இதிலே வரக்கூடிய ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்து தந்த இந்த சத்தியங்கள், இந்த திருஷ்டாந்தங்கள் எல்லாவற்றையும் விளங்கிக் கொள்ள துறைந்தார். வார்த்தைகள் பிள்ளைகளுடைய இருதயத்திலே தங்கியிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் புதிய மனுஷனை தரித்துக் கொண்டு தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நாங்கள் மாறுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதற்குள்ளே பிள்ளைகளை அர்ப்பணிக்கிற சுவாமி நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.